நீங்களும் என்ன மாரியே ஒரு பிக்சல் ஃபோன் லவரா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கோட் சேல்ஸ்ல அதாங்க Flipkartோடைய கோட் சேல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிக்சல் 7a வாங்கலாமா? வேணாமா? இல்ல பிக்சலுடைய 6a வந்து நான் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல வாங்கலாமா? வேணாமா? அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, பிக்சலுடைய 6a போறதுக்கு 7aவே நீங்க புது மார்க்கெட்ல வந்து போயிரலாம். ஏன்னா பிக்சலுடைய 6a வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல அரவுண்ட் ஒரு ரூ. 21,000 ரூ. 20,000 சம் பேஸ்ட் ஆன் கண்டிஷன்லலாம் வச்சு பார்த்தீங்கன்னா, ரூ. 19,000 கூட கிடைக்குது. அதுக்கு போறதுக்கு நீங்க அடிஷனலா வெறும் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறமா நான் நெறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படின்றவங்களுக்கு, நான் பிக்சல் ஃபோன வாங்கிட்டு நான் நெறைய கேம் விளையாடுவேன், நெறைய வீடியோ எடுப்பேன், வீடியோ எடிட்லாம் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா, பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல இருக்க ஹீட்டர விட பக்காவா கொதிக்கும். கொதிக்கிற கொதியில நீங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அத வச்சு அயனே பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு கொதிக்கும். ஸோ அத வந்து தெரிஞ்சுக்கோங்க. பிக்சல்ல என்னதான் வந்து ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் குடுத்திருந்தாலும், அங்க வந்து அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. பிக்சலுடைய 7 போலாமா, 7a போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் யோசிப்பீங்க இந்த கோட் சேல்ஸ்ல. அப்படி யோசிச்சீங்கன்னா பிக்சல் 7a தான் என்னுடைய சஜஷனா இருக்கும்.